வீட்ட விட்டு ஓடிலாம் வரல. நான் இப்ப தான் என்னோட வீட்டுக்கே நான் போய்க்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறா. அப்ப அவங்க அப்பாவுக்கு புரிஞ்சிருச்சு. இவன் நிஜமாவே ஒரு ஆன்மீக தேடல்ல தான் இருக்கிறான்னு. அப்ப அவங்க அப்பா அவன ஆசீர்வாதம் பண்ணி, "மறந்துறாத தம்பி. ஆன்மீகத்தோட தேடலுக்காக தான் உன் வாழ்க்கை. சரிப்பா. நீ கிளம்பிட்ட. உன்னுடைய மனசுல நீ ரொம்ப உறுதியா இருக்கிற. வெற்றி உனதாகட்டும். சத்தியம் தான் இனிமேல் உனக்கு வெளிச்சமா இருக்கட்டும். அன்பு தான் உனக்கு இனிமேல் பாதையா இருக்கட்டும்." அப்படின்னு அவனுக்கு ஆசீர்வாதம் பண்றாரு. எப்படிப்பட்ட ஒரு அப்பா இல்ல? அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்றாரு. "மகனே, ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. எப்பயுமே யாருக்குமே நம்பிக்கை துரோகம் உன்னால நடக்கக்கூடாது." அப்படிங்கிறாரு. அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ அனிருத். "எந்த பெண்ணையும், எந்த தாயையும் தப்பான கண்ணோட்டத்தோட பார்க்கக்கூடாது." அப்படின்னு கூட சொல்றாரு. "உன்னுடைய நடவடிக்கை தான் உன்னுடைய ஐடென்டிட்டி." அப்படிங்கிறாரு. அதனால உன்னுடைய விவகாரங்கள் ரொம்ப சுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறாரு. பையன் அப்பா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறான். அப்பா அதோட அங்க நிக்கல.